அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு ஆன்மீகம். இன்று பௌர்ணமி, முழு நிலவு நாள். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அந்த பொன்னான புதன்கிழமை தை மாதம் கடைசி நாள் அன்று வருகிறது. பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது. 11:12 இரவு 7 மணிக்கு மேல் பௌர்ணமி தொடங்கி இன்று இரவு 8 மணி வரை உள்ளது. இன்று மாலை பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வெள்ளை நிற பூக்கள் அணிவித்து கற்கண்டு பொங்கல் அல்லது வெள்ளை நிற நெய்வேத்தியம் வைத்து சிவன் பெருமானையும் சந்திர பகவான் நினைத்து நம் மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். பிறகு உங்கள் முடிந்தால் 1 கிராமில் வெள்ளிக்காயின் ஒன்று வாங்கி வைக்கலாம். மாதம் வரும் பௌர்ணமி அன்று நம்மால் முடிந்த வெள்ளிக்காயின் வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபடலாம். அதுவும் முடியவிட்டால் கற்கண்டு, ஏலக்காய், மஞ்சள், குங்குமம் வாங்கி வைக்கலாம். அதுவும் முடியவிட்டால் பரவாயில்லை. மகாலட்சுமிக்கு உரிய சந்திர பகவானுக்கு பிடித்தமான நிறம் கொண்ட கல்லுப்பு வாங்கி வைக்கலாம். மாலையில் முடிந்தால் கோவிலுக்கு சென்று சிவன் பெருமானுக்கும் சந்திர பகவானுக்கும் ஒரு விளக்கு ஏற்றிவிட்டு உங்களால் முடிந்தால் கற்கண்டு 1/4 கிலோ வாங்கி சென்று கோவிலுக்கு வருபவர்களிடம் தாருங்கள். இதனால் நம் கஷ்டம் எல்லாம் தீர்ந்து அந்த கற்கண்டு போல் நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் இனிப்பான செய்திகள் மட்டுமே நடக்கும். கோவிலுக்கு செல்ல முடியவிட்டால் வீட்டில் ஒரு தாம்பலத்தில் பச்சரிசி 1 கைப்பிடி பருப்பி ஒரு அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றி வேண்டியதை கடவுளிடம் கேளுங்கள். அந்த சிவன் பெருமானும் சந்திர பகவானும் நம் கேட்ட அனைத்தையும் வாரி வழங்குவார். மறுநாள் அந்த அரிசியை ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து பீரோவில் பணம் நகை வைக்கும் இடத்தில் வைத்து விடுங்கள். பணம் பற்றாக்குறை விலகி நாம் வீட்டில் எப்பொழுதும் பண வரவுகள் அதிகரிக்கும். மாதம் வர பௌர்ணமியில் இந்த அரிசி எடுத்து பறவைகளுக்கு உணவு அளித்துவிட்டு மறுபடியும் இதேபோல் செய்யுங்கள். நன்றி.